ஹாய் 6th வரைக்கும் உள்ள பாலி டிவியில் வந்து டெய்லியும் 20 கொஷின் பார்க்கலாம். ஒன்லைன் கொஷின் தான். இது ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? முதுகெலும்புனாலே நம்ம தாத்தா தான் முதுகெலும்பு, வயசானதான் முதுகெலும்புலாம் தெரியும்ல, அப்போ தாத்தா காந்தியடிகள். மக்கள் குறை தீர்க்கும் நாள் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை ஆனாலே குறையெல்லாம் சொல்லிட வேண்டியதான். மக்களாட்சி என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் ஹெரடோட்டஸ். கிரேட்டான மக்கள், இது இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம்? ஹெரட்டோ எழுதணும். அப்போ ஹீரோ அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை கிரேட்டான மக்கள்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, மக்களுக்காகவே மக்களே ஆட்சி, ஜனநாயகம் என்பது மக்களால் செய்வது என கூறியவர் யார்? ஆபிரகாம் லிங்கன். இது பாக்ஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து, ஜனநாயகம் என்பது ஒரு அரசு முறையாகும், இதில் அனைத்து மக்களுமே பங்கு பெறுகின்ற என கூறியவர் யார்? பேராசிரியர் சீலே. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜனநாயகம்னா யார்? மக்கள் தானே. மக்கள் எல்லோரும் தான் சீலைன்னு சொல்லுவாங்களா, சாரி கட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு கட்சி முறைக்கு உதாரணமாக நாடுகள். ஒரு கியூப் இருக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கோ. ஒரு கியூப், ஒரு அந்த மாதிரி ஒன்றுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, இரு கட்சி முறைக்கு உதாரணமான சில நாடுகள். இரு கட்சி முறைகளாக இங்கே இரு கட்சி முறை தான் நடக்குது. ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அமெரிக்கா, அந்த ரெண்டுமே இரு கட்சி முறைக்கு. பல கட்சி முறைக்கு நம்ம இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய நாளே பல. அப்போ இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் பல கட்சி முறைக்கு நாடுகள். நெக்ஸ்ட் வந்து, தேசிய கட்சி என்ற அங்கீகாரம் பெறுவது எப்படி? ஒரு தேசிய கட்சி அப்படின்னா அது வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்கில் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்தில் 6% கண்டிப்பாக வந்து அவங்க அந்த வாக்கு வந்து பெற்றிருக்கணும். இது மாநில கட்சி அப்படின்னா சட்டசபை தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்கில் அதே 6% குறைஞ்சபட்சம் 2 இடங்களையாவது கைப்பற்றிருக்கணும் அந்த கட்சிகள். அப்போ தான் அது மாநில கட்சி அப்படின்னா அது அங்கீகரிக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு, எத்தனை வயது நிரம்பியவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியும்? 18 வயது. நமக்கே தெரியும், 18 வயசு இருந்தால் தான் நம்ம எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும். எத்தனை வயது நிரம்பியவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியும்? இது வந்து தேர்தலில் வாக்களிக்க, இது போட்டியிட குறைஞ்சது 21 வயசு. எதுக்குன்னா பஞ்சாயத்தில், அப்படி இல்லைன்னா நார்மல் 25 ஏஜ் ஆகணும். எதிர்க்கட்சி தலைவர் எதற்கு சமமான அதிகாரங்களை பெறுகிறார்? ஆளுங்கட்சி அமைச்சருக்கு. நெக்ஸ்ட்டு, தேர்தல் ஆணையம் எங்கே அமைந்துள்ளது? டெய்லியும் தேர்தலுக்கு போகணும். என்ன பண்ணால் டெல்லின்னு வச்சுக்கலாம். தேர்தல் ஆணையம் வந்து டெல்லியில் இருக்குது. நிர்வாச்சன் சதன் என்று எதனை அழைப்புனா நம்ம தேர்தல் ஆணையத்தை தான். இது வந்து பகுதி 15 இருக்குது, ஆர்டிக்கல் 324. அப்புறம் வந்து, இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை நபர்களை கொண்டுள்ளதுன்னா 3 பேர். இந்திய தேர்தல் ஆணையர் இந்த இந்திய தேர்தல் ஆணையரை யார் நினைப்பா? குடியரசுத் தலைவர் தான். குடிச்சிட்டு தேர்தலுக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மற்ற எல்லா இதுக்குமே நம்ம இந்த பீரியட் காலம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் தான். ஆனால் நம்ம இந்த இந்திய தேர்தல் ஆணையருக்கு மட்டும் பதவிகளும் 6 வருஷம். இது மட்டும் வித்தியாசமாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையாக அதிகாரம் பெற்றனா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அளவுக்கு அதிகாரம் பெற்றவர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அந்த தேர்தல் அதிகாரியை நியமிக்கவரே குடிச்சாதான் தேர்தலுக்கு போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நம்ம 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 20 கொஸ்டின் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.